பேதி எடுப்பாலும் மீன்காரிய குடிமிகாரிய என் கை நாட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பாத்துருக்காள்வே. அதுவும் சாமத்துல சன்னல் ஏறி குதிச்சு வந்திருக்காள்வே. கேட்டா திருட வந்துட்டாங்கள்வே. திருட எப்படி பூர்வா இத்தனை நாள பூராதவை? எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள சன்னல் ஏறி குதிச்சு வந்திருப்பாள்வே. கை நாட்டு கையில் தேடி சுத்தி சுத்தி வராள்வே. எல்லாம் இந்த மீன்காரி மகளுக்கு கல்யாணம் கூடனதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. மீன்காரிட்ட பணம் இல்லைன்னா கல்யாணத்தை எதுக்கு ஏற்பாடு பண்ணியா? இவ பிள்ளை பத்து வைப்பா, நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் நினைப்பாவுல்க. ராத்திரி அவளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த பேதி எடுப்பா போன் பண்ண மாட்டேன்ட்டான். எனக்கு போலீஸ் நம்பர் தெரியாது, இல்லன்னா நானே பிடிச்சு கொடுத்துருப்பேன். சேகரி தம்பி சேகருங்க வா. இல்ல ராத்திரி மட்டும் நான் என்ன சொன்னேன்? போலீஸ்க்கு போன போடு அவளை 2 பேரும் பிடிச்சு கொடுத்துருவோன்னு சொன்னேனா இல்லையா? அவளை வீட்டுல திருட இருக்கானோன்னு என்னையும் கூட்டிட்டு நீ திருட பாக்க போயிட்டா. அவளை என்னடானா வந்த பாதைக்கே திரும்பி ஓடிட்டாள்வ. கொஞ்சமாவது அறிவு இருக்கால உனக்கு? போன் பண்ணிருந்தீங்கன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. அவைய கூட்டிட்டு போய் விசாரிச்சிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். திருடன் போந்தாங்க திருடன். நம்ம வீட்டுல எங்களை திருட வந்திருந்தா? ஆமால அந்த குடிமி போய் சொல்ல மாட்டா, நான் தான் போய் சொல்லுவேன். வாய் முடல உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடிமிகாரியும் மீன்காரியும் போய் சொல்ல வேண்டா. உன் அக்கா நான் தான் போய் சொல்லுவேன் நினைப்பு. ஏன் சொல்ல மாட்டா? அவளை பொறுத்த வரைக்கும் என் கை நாட்டு வேணும். இந்த சொத்தை எழுதி வாங்கிடலான்னு 2 பேர் சுத்திட்டு இருக்காள்வே. அது தெரியாம முட்டா பை மாதிரியே நீனும் சப்போர்ட் பண்ணிட்டு திரி. இப்படி இருந்தீங்கன்னா விளங்கு மேல ஒத்த பைசா வீட்டுல நிக்குமா? இல்ல சொத்து பத்து தான் தங்குமா? ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பையன் நீ உன் பேர்ல அம்மா சொத்தை எழுதி வச்சிருந்தா விளங்கி போயிருக்கான். அவளத்தை தான தர்மம் வச்சுட்டு சும்மா ஓட்டாண்டியே தான் உட்காந்துருப்பா. ஏதோ இந்த வீட்டுல நான் கொஞ்சம் விவரமா இருக்கவே தான் இன்னும் 10 வீடு என் பேர்ல இருக்கு. இல்லன்னா பறந்து போயிருக்கான். சரோஜா என்னாச்சுமா? எதுக்கு காலையில தம்பியை பிடிச்சி கத்திட்டு இருக்கா? சேகர் என்னப்பா பிரச்சனை? ஏமா ராத்திரி இந்த மீன்காரியோ குடிமிகாரியோ வீட்டுக்கு வந்தாலுமா? அப்படியா? சம்மந்தி ராத்திரி குழம்பு தர சொன்னாவுமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ ஊத்தி கொடுத்தியா? ராத்திரி 12 மணிக்கு மேல சன்னல் ஏறி குச்சி வந்தவன் சம்மந்தி. அப்படிப்பட்டவளுக்கு நீ குழம்பு ஊத்தி கொடுக்க சொல்லிய குழம்பு? உன் கரிசனைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரோஜா அப்படின்னா கதவு மூடி இருந்துச்சுமா? இல்ல அந்த மீன்காரி சாமத்துல வருவா, நீ கதவை திறந்து வச்சுட்டு விளக்கேத்தி வச்சு உட்கார்ந்துருந்தேன். அவ சன்னல்ல வந்துட்டா பேதி இருப்பா. வந்தவ தனியா வரல, ஒரு சனியனை கூட கூட்டிக்கிட்டு தான் வந்தா. என்னம்மா சொல்றா? சம்மந்தி கிட்ட கதவு திறந்தா இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானம்மா. எதுக்கு அவியல கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியா ஏறி உள்ள வர வச்சா? ஷோ கடவுளே, குடும்பத்துல 1-2 முட்டாளா இருக்கலாம். இப்படி குடும்பமே முட்டாளா இருந்தா அவ சன்னல் வழி மட்டும் இல்ல செவுத்தே உடைச்சு போட்டுட்டு வருவா. ஏமா அந்த மீன்காரியும் அந்த குடிமிகாரியும் யாருக்கு தெரியாம வீட்டுக்கு வரணும்னு வந்திருக்காளுமா? எதுக்குமா? எதுக்கு? உன்கிட்ட வீட்டை வித்து கேட்டால நீ தரல. அதான் என் கை நாட்டை வாங்கிட்டு போய் அவளோட வித்துக்கலான்னு பாத்துருப்பாள்வே. ஏல உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு இருந்துரு. நான் தூங்கவே இல்ல, முழிச்சுதான் இருந்தேன். அவளுவே என் ரூமுக்குள்ள வந்து என்னென்ன பேசினால்வேன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் கை நாட்டை எடுக்கணும், கையில மைய தடவுன்னு பேசிட்டு இருந்தாள்வே. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன இந்த மீன்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. குழம்பு தூக்கி வாயிலையும் தலையிலையும் ஊத்தி விடுன்னு சொல்லு. சரோஜா சம்மந்தி அப்படிலாம் கிடையாது மாவிய, ரொம்ப நல்லவிய. என்ன நல்லவிய? அப்படி என்ன நல்லது பண்ணிட்டு அந்த மீன்காரி உனக்கு? பண்றதெல்லாம் பிரார்த்தனை, உனக்கு நல்லவ மாதிரியே தெரியுது. உன்னை பார்த்த உடனே சம்மந்தி சம்மந்தின்னு நடிக்கல, அதனால நீ நம்பு. என்னப்பா சொல்றா? திருடனா? என்னது? சரோஜா அடிச்சிட்டாளா? சரோஜா என்னமா இதெல்லாம்? அவிய உன் தங்கச்சி மாமியார்மா, இந்த வீட்டோட 2வது சம்மந்தி. அவியல போய் நீ கை நீட்டி அடிக்கலாமா? அவளை கை நீட்டி அடிக்கல. அப்பாடா இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. நல்ல காலால நங்கு நங்குன்னு மிதிச்சேன். சரோஜா ஏமா இப்படி செஞ்சாவிய? இந்த வீட்டு சம்மந்தி இல்ல. நாளை பின்னியாவிய முகத்துல நம்மளால முழிக்க முடியுமா? ஆமா சம்மந்தி, பெரிய சம்மந்தி அவ முகத்துல முழிக்கலனா நேரம் விடியாது. முட்டாளா இருக்கலாம், அதுக்காக இவ்வளவு வடிகட்டின முட்டாளா இருக்க கூடாதுமா. உன் மௌன அதுக்கு மேல முட்டா பையலா இருக்கான். 2 பேரும் ஏமா இப்படி இருக்கியே? அந்த மீன்காரி எல்லா வீட்டையும் அவ பேர்ல எழுதிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்க. அதுக்குதான் சம்மந்தி சம்மந்தி நடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தான்னு வச்சுக்க, நீ தெருவுல தான் நிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்க. சீச்சி சம்மந்தி அப்படிலாம் கிடையாது மாவிய, ரொம்ப நல்லவிய. என்கிட்ட என்ன தெரியுமா அவிய சொல்லியிருந்தாவ, நீ புதுசா வீடு கட்டிட்டு போன பிறகு நாங்க எல்லாரும் இங்க வந்துறியோன்னு சொல்லி வச்சிருக்காவம்மா. ஓஹோ ஆமாம்மா சரோஜா, நானும் தம்பியை மட்டும் இங்க ஒத்தையில இருப்போம்ல, அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் சம்மந்தி, நாங்களே உங்களை பாத்துக்கிடியோன்னு சொன்னாவ.
பாப்பாமா நல்லா பாப்பா அந்த மீன்காரி உன்னைய நீனும் தண்ணியில எழுதி வச்சுக்காத. ஆமாம்மா, சம்மந்தி அப்படிதான் சொன்னாவ. அவியலுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. ஷோ உனக்குலாம் அவளை பத்தி புரிய வச்சுக்கிடவே முடியாது, நீ புரிஞ்சுக்கிடவே மாட்ட. சரோஜா, என்ன இருந்தாலும் நீ உன் தங்கச்சி மாமியார அடிச்சது தப்புமா. அவிய உன் தங்கச்சிக்கு மாமியார் இந்த வீட்டு சம்மந்தி. அது மட்டும் இல்ல, வயசுல உன்னை விட ரொம்ப மூத்தவிய. அவியெல்லாம் நீ அடிச்சிருக்க கூடாது. முதல்ல போய் அவியிட்ட மன்னிப்பு கேட்டு வா. ஆமா கேப்பேன், நல்ல மன்னிப்பு கேப்பேன். அந்த மீன்காரி அந்த குடிமிகாரி செஞ்ச வேலைக்கு நான் நல்ல மன்னிப்பு கேப்பேன். வயிற்றுச்சல் கலப்பாம பேர்மாவில. தம்பி சொன்ன மாதிரியே நிஜமாலே திருடன் கூட வந்திருக்கலாம்லம்மா. சம்மந்தி அதுக்காக உள்ள வந்திருப்பாவ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாமா. அப்போ அவ பேசினாலே என் காதுல உளையில எனக்கு காது அவிஞ்சு போச்சுங்கிறியோ? இல்லம்மா, நீ அவையில தப்பா புரிஞ்சிருப்பான்னு சொன்னேன். சம்மந்தி ரொம்ப நல்லவியம்மா. அப்படி என்னதான் அந்த மீன்காரி மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு எனக்கும் தெரியல. உனக்கு நீ பெத்த பிள்ளைகள் முக்கியமா அந்த மீன்காரி முக்கியமா? அந்த மீன்காரி பின்னாடி ஓடிடுவா போல இருக்க. சரோஜா, ஏமா இப்படி பேசுற? எனக்கு நீங்கள் வதாம்மா முக்கியம். உங்களை தவிர எனக்கு எதுவும் பெருசு இல்லம்மா. உங்க எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படியேன். இப்ப நீ அவியல அடிச்சதுனால அவிய உன் தங்கச்சிக்கிட்ட வருத்தப்படுவாவல்ல, அதுக்கு தாம்மா மன்னிப்பு கேளுன்னு சொல்லியே. யார்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நீ முதல்ல அந்த மீன்காரி இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது நிறுத்து. ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன சமைச்சி சம்மந்தின்ட்டு வந்துருவா. நீ நான் கேட்கறதுக்கு முன்னாடி குழம்பு ஊத்தி கொண்டு கொடுத்துருவா. அதுக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கா. நீ அந்த மீன்காரியை நல்லவன் நம்பிக்கிட்டு திரி. போமா உள்ள போ, வேலை போய் பாரு. சரிம்மா, நீ சம்மந்தி கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டுரு. சோ கடவுளை, எங்க அம்மையை திருத்திக்கிடவே முடியாது. ஆமால திருடே உள்ள போட்டுட்டு வெளியே ஓடி இருப்பான். ஜன்னல ஏறி குதிச்சது அந்த மீன்காரியோ குடிமிகாரியோ? அவ்வளவு ஒன்ன சத்தனா உனக்கு அப்படி கேட்டிருக்கோம். ஏலே நீனும் அம்மா மாதிரியே பேசிட்டு தெரியாதானே? எனக்கு நீங்களும் பேசிட்டு கேட்கும்போது டென்ஷன் ஆகுது. எப்பவுமே திறந்தான கிடக்க வீடு அனலா இருக்குதுன்னு திறந்து விட்டுருவேன். இந்த மீன்காரியும் குடிமிகாரியும் இப்படி வீட்டுக்கு வந்து போய்ப்பாளோன்னு யார் தெரியும்? எனக்கு தானே தெரியுது. ஏனி பாத்துக்கிடி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. தாங்காது பூமி. சாதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஃபசாண்டி காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாத அந்த நதியை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த நதியே காஞ்சி போயிட்டா. துன்பப்படுறவங்க எல்லாம் அந்த கவலைய தெய்வத்துக்கிட்டே புரியிடுவாங்க. ஆனா அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? பிசாண்டி நானாடவில்லையம்மா தாசையாடுது. அது வானரனும் மீன்காரினும் விளையாடுது. நானாடவில்லையம்மா தாசையாடுது. அது வானரனும் மீன்காரினும் விளையாடுது. பூவாக வைத்திருந்த மேனி இது. அதில் காலாலே மிதித்தாலே என்னாவது? அரிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா? இடி போல வாடரடித்தா வலிதாங்குமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. பிசாண்டி கவலைப்படாதீங்க பிசாண்டி. வலி தாங்க முடியலம்மா. என்ன அடி அடிச்சுட்டா வாடரு. ஈவு இறக்கமே இல்லாமல மிதிச்சுட்டாவ. பிசாண்டி அடி வாங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தான் போனோன்னு கண்டுபிடிச்சிட்டாவல. இப்ப என்ன செய்யறது? சாமிமே அத திருடனே வந்தேன்னு சொல்லி தப்பிச்சிட்டாமேமே. ஓனரபில் நம்ப மாட்டாவ. நம்ம மேல டவுட் பலமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம கை நாட்டு எடுக்க வந்தோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே 2 நாளா கையெழுத்துன்னு கேட்டுட்டு தெரிஞ்சு
இதுக்கு மேல இதுதான் ஒரே முடிவு. அம்மா என்னமாச்சி இங்க வந்து பட்டு கிடக்கா? இவளுக்கு என்னாச்சி வேதுக்கு இங்க வந்து பட்டு கிடக்கா? அவ்வள் இவ்வள்ங்கிற யோக வசனம்லாம் வேண்டாம். முடியாம தான் படுத்து கிடக்கும். முடியலையா என்னாச்சி? கண்மணிமா போய் சுடு தண்ணி போடுமா, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. நல்ல சுடு தண்ணில குளிச்சாதான் உடம்புக்கு சரியாகும். என்னமாச்சி உனக்கு? அதெல்லாம் சொன்னா புரியாதும்மா. வெளிய வரும்போது வாசல் நட தட்டிப்புட்டு. வாசல் நட தட்டிட்டா? ஆமாம்மா, நீ போய் சுடு தண்ணிய போடு. உனக்கு வாசல் நட தட்டிச்சு, இவளுக்கு என்னாச்சு? வேதுக்கு இங்க வந்து பட்டு கிடக்கா? இவன் நீ பாக்கிறதுக்கு வந்தாளா, என் கால் தட்டி கீழே விழுந்துட்டா. அதனாலதான் அவ அப்படி கிடக்கா. எம்மா நீ சொல்றதுல ஏதோ தப்பா இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு அவள கண்ணுமணி. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மா இப்படி பாடா பட்டுட்டு கிடக்கேன். போய் சூடு தண்ணி போடுனா போடு. என் வாழ்க்கைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம்? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான். கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. தயவு செஞ்சு நிறுத்துங்க. சும்மா இரு கண்ணுமணி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் சூடு தண்ணிய போடு. எது சொன்னாலும் இப்படி வாயை அடைச்சிருங்க. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவ பாரு, நானே திரும்ப முடியாம படுத்திருக்க மரியாதையே பேரு. இவ கூட சேர்றது முதல்ல எங்க அம்மா நிறுத்தினப்பதான் எங்க அம்மா நல்லா இருப்பா. ஃபிஷ் ஆண்டி, கவலைப்படாதீங்க ஃபிஷ் ஆண்டி. எப்படியாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணிடலாம். இல்லம்மா, இதுக்கு ஒரே வழி உண்மையை சொல்றதுதான். இஷ்டம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லைன்னா வேண்டான்னு போட்டு வேற மாப்பிள்ளை பாத்துருவோம். ஹலோ ரூபி, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேம்மா. நேத்து அம்மா போனே போடல. அம்மா அது வந்து இப்ப நான் தானே வீட்டுல சமைக்கிறேன். அதாம்மா ஃபோன் போட டைமே கிடைக்கல. சாரிம்மா, நீ தினமும் போடுறேன். சரிம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நீ எங்க பொறுப்பான மருமகளா நடந்துக்க, அதான் நல்லது. அவிய எல்லாருக்கும் நீ பிடிக்கணும். அவிய மனசுல நீ இடம் பிடிக்கணும். அவிய மனசுல இடம் பிடிக்கலன்னா ஒரு வருஷத்துல துரத்திடுவேன்னு சொல்லியிருக்காவில்லம்மா. அதனால எல்லார் மனசுல நீ இடம் பிடிச்சிருமா, அதுவே எனக்கு போதும். சரிம்மா. எல்லாரும் அங்க நல்லபடியா பேசுறாவளம்மா? முன்னாடி மாரி கோவலாம் இல்லையே யாருக்கும்? மாமா தோட்டத்துக்கு போனா சாயங்காலம் தான் வருவாங்க. அவங்க எப்பவுமே கொஞ்சம் தான் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அத்தை தான் கொஞ்ச நாளா ஒழுங்கா பேசல, இப்ப அவங்களும் நல்லா பேசுறாங்க. பாட்டியோட சப்போர்ட் எப்பவுமே எனக்குதான். பாட்டி என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவர்தான் என்னாச்சுமா, மாப்பிள்ள கோவப்படியாரு? எம்மா, ராத்திரி ஒத்தையில படுக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவியிட்ட வந்து படுக்கலான்னு வந்தனா, அவிய நீ இருக்க ரூம்ல நான் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாவ. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, என் கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் படுங்கன்னு. கேட்கவே இல்லம்மா. நான் மட்டும்தான் ஒத்தையிலே படுத்திருந்தேன். ரொம்ப நேரம் தூக்கமே வரல. விடிய காலம் தான் ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன், அவ்வளோதான். பிறகு காலையில முடிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஒத்தையில படுத்து தூங்க. இங்க வேற எல்லாமே கண்ணாடி ஜன்னலா இருக்கா, என்னன்னே தெரியல, பயமா இருக்கு. எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஏசி போட்டு தூங்க வேண்டியதானம்மா. ஸ்கிரீன் எழுத்து விட்டுட்டா என்ன பயம் வேண்டியிருக்கு? தெரியலம்மா, நேரத்துல இருந்தா அப்படி இருக்கு. இன்னைக்கும் தூக்கம் வருமோ வராதோ தெரியல. இன்னைக்கு மாப்பிள்ளைட்ட சொல்லுமா, உன் கூட அவரை படுக்க சொல்லு. மாப்பிள்ளை நல்ல குணம்னு எல்லாரும் சொல்லியாவ. நீ வீட்டு சொல்லுமா. சரிம்மா. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. என் கூட படுத்தானா அடிச்சிருவனோன்னு பயப்படியாருமா. அவர் படுக்க மாட்டேன்னு தான் சொல்லியாரு. சரி, நான் இன்னைக்கு கேட்டு பாக்கேன். ரூபி, உனக்கு ஒரு மாதிரி இருந்தா இங்க வாரியா? 2 நாள் வந்து தங்கிட்டு போ. வேண்டாமா, நான் அங்கேயே வந்துட்டு இருந்தா யார் மனசுல இங்க இடம் பிடிக்க முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை பிடிக்க ஆரம்பிக்குது. நானும் சமைச்செல்லாம் கொடுத்து எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கலான்னு பாக்குறேன். அங்க வந்துட்டா எதுவும் நடக்காது. நான் இங்கே இருக்கமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரும் சீக்கிரமா என்னைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் மனசைய நான் மாத்த முயற்சி பண்றேன். சரிம்மா. உன் புருஷ மனசை மாத்துறதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவர் மனசுல மட்டும் எப்படியாவது இடம் பிடிச்சிரு. அதுக்கு பிறகு அந்த வீட்டுல இருந்து உன்னை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. சரிம்மா.